السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد. இன்றைய நாளில் புகாரியின் 6வது ஹதீஸ். حدثنا عبدان قال أخبرنا عبد الله قال أخبرنا يونس عن الزهري وحدثنا بشر بن محمد قال أخبرنا عبد الله قال أخبرنا يونس ومعمر عن الزهري نحوه. قال أخبرني عبيد الله بن عبد الله عن ابن عباس قال كان رسول الله صلى الله عليه وسلم أجود الناس. இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிலே தானம் கொடுப்பதில், தர்மம் கொடுப்பதில் அதிகமாக வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள். وكان أجود ما يكون في رمضان حين يلقاه جبريل. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் போது நபி அவர்கள் இன்னும் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். وكان يلقاه في كل ليلة من رمضان. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமதானில் ஒவ்வொரு இரவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கொண்டிருந்தார்கள். ஃபயுதாரிசுல் குர்ஆன். சந்திக்கின்ற அந்த வேளையில் அவர்களுக்கு குர்ஆனை மறுபடியும் நினைவுபடுத்துவார்கள். ஃபல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வது பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸலா. அந்த நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக வீசுகின்ற மலைக்காற்றை விட அதிகமாக தர்மத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸில் 2 விடயங்களை எமக்கு அவதானிக்க முடிகிறது. ஒன்று, ரமதானுடைய காலப்பகுதியில் குர்ஆனை அதிகமாக ஓதுவது. இரண்டாவதாக, அதே ரமதானுடைய காலப்பகுதியில் தர்மத்தை அதிகமாக மக்களுக்கு வாரி வழங்குவது. முந்தைய பாடத்தில் குர்ஆனை பற்றி, அதனுடைய சிறப்புகள் பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்று இந்த ஹதீஸ் மூலமாக நாங்கள் செலுத்தக்கூடிய தர்மத்தை பற்றி, அதனுடைய சிறப்புகள் பற்றி, அது எவ்வளவு மிக மகத்துவமிக்கது என்பது பற்றி நாங்கள் இன்றைய பாடத்தில் பார்ப்போம். எனவே இந்த தர்மத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், எம்மில் அதிகமானோர் நினைக்கலாம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அவரிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை, பணத்தை கொண்டு தர்மம் செய்கின்றார், இதுதான் தர்மம். அல்லது உணவு கொடுக்கின்றார், இதுதான் தர்மம் என்று நினைக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே தர்மம் என்றால் என்ன, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரியில் சொல்லி காட்டினார்கள். குல்லு மஅரூஃபின் ஸதகா. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் தர்மம் தான், சதகா. அந்த நன்மை மனிதர்களுக்கு அல்லது உயிரினங்களுக்கு தண்ணீர் புகட்டுகின்றீர்கள், அது மிகப்பெரிய மிகச்சிறந்த தர்மம். அல்லாஹ்வினுடைய பாதையிலே மிக சிறப்புக்குரிய தர்மம் தண்ணீர் புகட்டுவது. அதே போன்று அண்டை வீட்டாருடன் அன்பாக பழகுவது தர்மம். அதே போன்று மனிதர்கள் எங்களுக்கு தீங்கிழைக்கின்றார்கள், தவறிழைக்கின்றார்கள் என்றால் அந்த மனிதர் பிற மக்களை மன்னிக்கின்றார், அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக. இது தர்மம். இப்படி அதிகமான விடயங்கள் இருக்கிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரியில் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய, ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் தர்மம் தான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், தர்மம் என்பது பணம் அல்லது உணவு கொடுப்பதில் மாத்திரமல்ல, மாறாக ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த தர்மம் அவனுடைய தேவையில் உதவுகிறார், அவர் முகத்தில் புன்னகைக்கின்றார், அவருக்கு சொல்லாலும் அவருடைய செயலாலும் உதவி செய்கின்றார்,
பிற மனிதர்களை மன்னித்து விடுகின்றார் என்றால் இதுதான் மிகப்பெரிய தர்மம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய இந்த தர்மத்தின் மூலமாக எங்களை நரகத்திலிருந்து காத்துக்கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது தனது சமூகத்தை, தனது உம்மத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் அவனுடைய தூதரும் அதிக அளவிலான வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தகுன்னார வலௌ பிஷிக்கி தம்ரா, ஈத்தங்கனியின் பாதியை கொண்டேனும் கொடுத்து, உங்களிடம் உட்கொள்வதற்கு ஒரு ஈத்தங்கனி இருக்கிறதா, அந்த ஈத்தங்கனியில் பாதியை உட்கொண்டு விட்டு மீதமான பாதியை மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்து, தர்மம் கொடுத்து உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஃபமன் லம் யஜித் ஃபபிகலிமத்தின் த்வய்யிபா, அந்த பாதியும் உங்களிடத்திலே இல்லை தர்மம் கொடுப்பதற்கு என்றால், நல்ல வார்த்தைகளை கூறுவதன் மூலமாக, நல்ல வார்த்தைகளை கூறுவதன் மூலமாக நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நல்ல வார்த்தையை இங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்களே, இது மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது சகோதரர்களே. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டவராக இருக்கிறாரோ அவர் பேசினால் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், நல்லதையே பேசட்டும், இல்லை என்றால் வாய் மூடி அமைதியாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு அழகான ஒரு பேணுதலை கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவால் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதுவே தர்மமாக அமைய வேண்டும். அந்த தர்மம் எங்களை நரக நெருப்பிலிருந்து காக்கும். இந்த நாவை பற்றி சொல்வதாக இருந்தால், இந்த நாவின் மூலம் ஒரு மனிதர் நரகமும் செல்லலாம். இந்த நாவின் மூலம் ஒரு மனிதர் நரக நெருப்பிலிருந்து தன்னை பாதுகாத்தும் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஃபித லி பைன லஹ்யைஹி வமா பைன ரிஜ்லைஹி அத்மனு லஹுல் ஜன்னah, யார் இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நாவை, இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அவத்தையும் பேணி பாதுகாக்கிறாரோ அவருக்காக சுவனத்தை நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நாவின் மூலம் ஒரு மனிதர் தன்னை நரக நெருப்பிலிருந்தும் காத்து கொள்ளலாம். அதே சந்தர்ப்பத்தில் இந்த நாவின் மூலம் நாவு ஒரு காரணமாக இருக்கும் நரகம் செல்வதற்கு. எனவே ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் பேசினால் நல்லதை பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். எங்களிடத்திலே தர்மம் கொடுப்பதற்கு நாங்கள் கணவந்தர்கள் இல்லை. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது தனது சமூகத்தை நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் அவனுடைய தூதரும் அனைத்து வழிகளையும் திறந்து தந்திருக்கின்றார்கள். இதோ தர்மம் இருக்கிறது, செய்யுங்கள். அதோ அந்த தர்மத்தை செய்து கொள்ளுங்கள். பொதுவாக குல்லு மஅரூஃபின் ஸதகா, நீங்கள் எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் அனைத்தும் தர்மம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறந்த வெளியில் விட்டு விட்டார்கள். நாங்கள் எதை செய்தாலும் தர்மம் தான். ஒருவர் கோடி ரூபாய் பணத்தை தர்மமாக கொடுக்கின்றார், இன்னொருவர் தூய்மையான வார்த்தைகளை கொண்டு தர்மம் செய்கின்றார் என்றால் இரண்டும் சமம்தான். ஏற்றத்தாழ்வு கிடையாது அல்லாஹ்விடத்திலே. ஏனென்றால் அல்லாஹு தஆலா பார்ப்பதெல்லாம் இன்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களைத்தான் பார்க்கின்றார். எனவே ஒரு மனிதனிடத்திலே நாங்கள் பேசும்போது நல்ல வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும். ஆகவே எங்களுடைய நாவை பேணி பிறரிடம் நல்ல வார்த்தைகளை கூறி எங்களை நாங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு அளிக்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் எனும் பாடத்தில் வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். ஓ மனித சமுதாயமே, உங்களுடைய ரப்பிடமிருந்து வரக்கூடிய மன்னிப்பின்பாலும் அந்த சுவனத்தின்பாலும் வேக வேகமாக விரைந்து செல்லுங்கள். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அந்த சுவனத்தினுடைய விசாலம்
வானங்கள் பூமியின் விசாலமாக இருக்கிறது. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சுவனம் யாருக்கு? யார் யாரெல்லாம் அந்த சுவனத்தின்பாலும் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின்பாலும் வேக வேகமாக விரைந்து செல்கின்றார்களோ அத்தகைய பயபக்தியாளர்களுக்காகவே சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். எனவே அந்த பயபக்தியாளர்கள் யார், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பின்வருமாறு அல்லாஹ் தஆலா கூறுகையில், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள், தர்மம் செய்வார்கள். எந்த நிலையில்? அவர்கள் கணவந்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் 3 சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார், அவர்களிடம் செலவு செய்வதற்கு செல்வம் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள். இரண்டாவது சாரார் எப்படி நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், பிறருக்கு பணம் கொடுப்பதுதான் தர்மம், பிறருக்கு உணவு கொடுப்பதுதான் தர்மம் என்று நான் மேலே சொன்னது போன்று இந்த அடிப்படையை கொண்டவர்கள் நினைக்கின்றார்கள். எப்போது தன்னிடம் செல்வம் வருகிறதோ அப்போதுதான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின்பாலும் அந்த சுவனத்தின்பாலும் வேகமாக விரைந்து செல்லக்கூடிய அந்த பயபக்தியாளர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? தன்னிடம் செல்வம் இல்லை என்றாலும் கூட தன்னிடம் உட்கொள்வதற்கு ஒரு ஈத்தங்கனி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று அந்த ஈத்தங்கனியின் பாதியை உட்கொண்டேனும் மீதமான பாதியை தர்மம் கொடுத்து தன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். அப்படி இல்லை என்றால் கூட நல்ல வார்த்தைகளை கொண்டு, அவருடைய செயல்பாடுகளை கொண்டு தர்மமாக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். எனவே அல்லாஹ்வினுடைய பயபக்தியாளர்கள் யார்? அல்லாஹ்வினுடைய பயபக்தியாளர்கள் யார்? தன்னிடம் செல்வம் இல்லாவிட்டாலும் செல்வம் இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே தாராளமாக சேவை செய்வார்கள். இத்தகையவர்களைத்தான் அல்லாஹு தஆலா முத்தகீன்கள் என்று அடையாளப்படுத்துகின்றான். சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஹதீஸ் எமக்கு அளிக்கின்ற உபதேசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதி இருக்கின்றார்கள். அதே போன்று வீசுகின்ற காற்றை விட அதிகமாக தர்மம் செய்திருக்கின்றார்கள். எனவே ரமதானுடைய மாதத்தில் தான் தர்மம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் தர்மம் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும். எனவே நாங்கள் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வதற்கு எங்களிடத்திலே செல்வம் இல்லை என்றால் கூட நல்ல வார்த்தைகளை கொண்டு நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும். ஆகவே தர்மம் என்பது ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்ட நெறிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது. அது எங்களுடைய உள்ளத்தையும் அதே போன்று வெளிப்புற செயல்களையும் சுத்திகரிக்கின்றது. தர்மத்தை பிற மக்களுக்கு கொடுப்பது என்பது சமூகத்திற்கு அமைதியையும் ஒருங்கிணைப்பையும் வழங்குகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மகத்துவமிக்க நன்மையை செய்து அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை காத்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.